திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே முதிய தம்பதி கொலை செய்யப்பட்டது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கொலைகள் தொடர்ந்து நடைபெறும் நிலையில் தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என தெரியவில்லை எனவும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே முதிய தம்பதி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாகவும் 2023 பல்லடத்தில் வீட்டில் புகுந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 வெட்டி கொலை செய்யப்பட்டதாகவும் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். கொலைகள் தொடர்ந்து நடைபெறும் நிலையில் தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே முதிய தம்பதி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலா வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலா, கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக கருப்பகம். அதாவது இன்று காலை அவிநாசி அருகே உள்ள ஊஞ்சம்பாளையம் கிராமத்தில் வசித்து வந்த வயதான விவசாயி தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவரது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு கண்டன பதிவை செய்துள்ளார். அந்த கண்டன பதிவில் தமிழகத்தில் சிறிதும் பயமின்றி வீடு புகுந்து கொலை செய்யும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது என்றும் பாலியல் குற்றங்கள், படுகொலைகள், போதைப் பொருள் புழக்கம், கொள்ளை என வாழத்தகாத மாநிலமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறதாகவும் மேலும் காவல்துறை பொறுப்பான முதலமைச்சரோ கனவுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் என்றும் இது போன்ற படுகொலைகள் தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அதே போன்று கடந்த 100 நாட்களுக்கு முன்பு சேமலை கொண்டம்பாளையத்தில் கொலை செய்யப்பட்ட விவசாய குடும்பத்தை சேர்ந்த 3 அந்த கொலை வழக்கிலும் தற்போது வரை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை. இந்த அனைத்து கொலை வழக்குகளையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றினால்தான் தமிழகத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். எனவே இந்த கொலை வழக்கு அனைத்தையும் சிபிஐக்கு மாற்றப்பட்டு விரைந்து அந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவரது எக்ஸ் வலைதளத்தில் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன பதிவை தெரிவித்துள்ளார். தற்போது அந்த பதிவு மிகவும் வைரலாகி வருகிறது. கற்பகம். விவரங்களுக்கு நன்றி பாலா.